ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாம் நல்லபடியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நம்ம துடைய மத்திய நாளை தாண்டி நிற்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டவிழ்த்து விடும்படியாய் வர வேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே வேகத்திலே கொண்டு வரும்படியாய் கூட வந்திருக்கிற நம்மோடு ஆவியானவர் பேசும்படியாய் எந்த வார்த்தைகளை கொண்டு எப்படி பேச சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி பேசி நம்மை நடத்தும்படியாய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போன்று இந்த நாளிலே நம்முடைய பகுதிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதை சுவாசிப்போம். எங்கே 2-3 பேர் ஒன்று கூடி அவர் நாமத்தினாலே துதிக்கிறார்களோ, அவர் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வருவேன், வாசம் பண்ணுவேன் என்றவர் நம்மிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறதான நம்முடைய தேவன் எல்லா தடைகளை நீக்கி போடும்படி வேகத்திலே ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஏற்பட்ட 2 கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படி வர வேண்டியவர்களை கொண்டு வரும்படி ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அசைவாடுதலை நாம் உணர்ந்து கொள்ளும்படி இந்த ஆராதனைக்காய் மாத்திரம் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களை நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட செய்து உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து நிற்கும்படியாய் தந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீங்கள் அசைவாடுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட நீங்கள் உறவாடும்படியாக உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு தங்கி இருந்தது ஆராதனை முழுவதுமாக எங்களுக்கு நீங்கள் நடத்தி கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பயணப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறதான பிள்ளைகளுடைய பயணத்திலே உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்க பயணத்திலே பாதுகாத்து ஆண்டவரே. அப்பா, உடைய ஆராதனையிலே ஆண்டவரே ஏற்ற வேலையில் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, காணிக்கை பகுதியை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அப்பா, உமக்கென்று கொடுக்கறதான ஒவ்வொரு கரங்களையும் நோக்கி பார்த்து அதுக்கேற்ற பலனை நீங்க கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்தியின் பகுதியில் ஆண்டவரே உடைய கரம் இருக்கட்டும் எங்களோடு கூட ஆண்டவரே. நீங்க மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா எங்களை நீங்க மாற்றுங்க. அப்பா, ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே நீர் நடத்தி வருகிறீரே, அந்த கிருபைக்காய் நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உடைய ஓய்வு நாளிலே வந்திருக்கிறதுன்னு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே அப்பா, அந்த புதிய கிருபை ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா நிறைவேறத்தக்கதா நீங்க கிருபை பாராட்டும்படியா கூட ஜெபிக்கிறேன். அப்பா, மீதியான பகுதியை உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் மக்கே செலுத்தி மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு கூட சோத்திரங்களை அதிகமாய் நேசிக்க வழிநடத்துகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கூட நாங்கள் ஆசரிக்க கூடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் கூட அந்த இந்த இடத்திலே வந்து அசைவாட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிறதான ஒரு சில பிள்ளைகள் தவிர இன்னும் வரக்கூடியதான பிள்ளைகளை கூட கர்த்தாவே சரியான நேரத்திலே நீங்கள் கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாடல்களின் மூலமாய் நீ எங்களோடு இடைப்படுங்க அப்பா. சங்கீதத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை நீ பேச வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்
அப்பா காணிக்கையின் பாகத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் உற்சாகமாய் கொடுத்து உம்மிடத்திலிருந்தே நாங்கள் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. செய்தியின் பாகத்தை கூட உங்கள் கருத்துக்களாய் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களுக்கு ஆண்டவரே சரியான முறையிலே போதித்து எங்களை வழி நடத்துகிறதான ஆண்டவரே ஆவிக்குரிய மன்னாவை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவான வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிறதான நாங்கள் கூட கர்த்தாவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையும் தாழ்த்தி உங்கள் பாதப்படியிலே வைக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு இருக்கிறதான பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், கனநித்திரையின் ஆவிகள், அசட்டையின் ஆவிகள் எல்லாவற்றையும் நாசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உற்சாகத்தோடும் பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க உண்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபையை தாருங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்த வண்ணமே கடந்து செல்லாதபடிக்கு ஆண்டவரே வந்தது நல்லது என்று நாங்கள் கடந்து செல்ல ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பின்பற்ற எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே வழி நடக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறிய ஜெபத்தையும் கூட இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லா அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தரை உயர்த்துவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு சில பாடல்களை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் இதில் மகிமைப்படட்டும். வேதத்தில் அநேக இடங்களில் ஆராதனைகளுக்கு பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தினதற்கு நமக்கு அடையாளங்கள் இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது. சேர்ந்து இந்த பாடல் நம்ம பாடுவோம். உம்மை நேசிக்கிறேன் என் நேசுவேன், என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன், நீரே என் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பரிசுத்தர் நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியாகிறே என் இரட்சகா என்
தேவா என் ரட்சகா என் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா இது என்றும் என் வாழ்வில் தேவன் உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா இது என்றும் என் வாழ்வில் தேவன் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா நிழல் தேடி அலைந்து நிழலானி தேவா நிதம் உம்மை நான் பாடுவேன் நிழல் தேடி அலைந்து நிழலானி தேவா நிதம் உம்மை நான் பாடுவேன் நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே நிலையில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே நீரென்றி யாருண்டு நான் பாடி மகிழ ரட்சகா என் தேவா என் ரட்சகா என் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன் உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன் உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நேசிப்பதை வார்த்தைகளின் மூலமாக சபையிலே அறிக்கையிடுவோம், கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். எப்படி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம் மீது அன்பாய் இருக்கிறார் என்பதை வேத வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோமோ, அதே போல் கர்த்தரை நாம் நேசிப்பதை நாம் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் அதிலே மனமகிழ்ச்சி அடையக்கூடியவர். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடலாம். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் அவர் மறந்துடவே மாட்டார். கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் மறக்கிறவர் அல்லவே அல்ல. அவர் எந்த சூழ்நிலையிலும் அதை அவர் மறந்து போவதே அல்ல. அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர்
அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். எலியாவை பூஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் பூஷிப்பார். எலியாவை பூஷித்த நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் பூஷிப்பார். பூஷிப்பாரே, என்னை பூஷிப்பாரே. குறைவில்லாமல் என்னை பூஷிப்பாரே. பூஷிப்பாரே, என்னை பூஷிப்பாரே. குறைவில்லாமல் என்னை பூஷிப்பாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் கைவிடாமல் நடத்துவார். மோசேயை நடத்திய நம் தேவன் நம்மை என்றும் குறைவில்லாமல் நடத்துவார். நடத்துவாரே, நம்மை நடத்துவாரே. கடைசி வரை நம்மை நடத்துவாரே. நடத்துவாரே, நம்மை நடத்துவாரே. கடைசி வரை நம்மை நடத்துவாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர் அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். தானியேலை உயர்த்திய நம் தேவன் நம்மை என்றும் மேலாக உயர்த்துவார். உயர்த்துவாரே, நம்மை உயர்த்துவாரே. கண்மலை நம்மை உயர்த்துவாரே. உயர்த்துவாரே, நம்மை உயர்த்துவாரே. கண்மலை நம்மை உயர்த்துவாரே. அபிஷேகம் என் மேலே வைத்தவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், அதை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். அபிஷேகம் என் மேலே வைத்தவர், என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தரிசனத்தை என் வாழ்வில் தந்தவர், என்னை ஒருபோதும் மறந்திடவே மாட்டார். மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஒருபோதுமே அவர் மறந்திட மாட்டார். கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம் மீது வைத்த தரிசனத்தை கர்த்தர் ஒரு நாளும் அவர் மறந்து விடுகிற தேவன் அல்லவே அல்ல. அநேக தூரத்திலிருந்து தொலைவிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, பலவீனங்கள் மத்தியில், சோர்வின் மத்தியிலையும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு இந்த ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். என்ன மனவழிகள் இருந்தாலும் ஒருபோதுமே நம்முடைய வாயிலிருந்து தேவன் நல்லவர் அல்ல, தேவன் நல்லது செய்ய மாட்டார் என்ற வார்த்தை நம்ம வாயில் வராது. எவ்வளவு வேதனை இருந்தாலும் நம்ம சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நல்லவர். ஏன் இதை சொல்கிறோம்? ஒருவேளை நான் கர்த்தரை குறித்து ஏதாவது சொல்லுவேன் என்றால் கர்த்தருடைய நாமம் அதனால் தூஷிக்கப்பட்டு போயிடும். நம்ம இருதயத்தில் அதுதான் இருக்கும். ஏன்னா இருதயத்தில் அதிக கண்ணீர் இருக்கும், அதிக வேதனை இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே கர்த்தரை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா நான் இந்த வார்த்தை சொன்னால் அவருடைய நாமம் ஒருவேளை தூஷிக்கப்படும், அவர் குறையப்பட்டு போயிடும். நாமே கர்த்தரை விட்டு கொடுக்காத போது கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கிறவர் அல்லவே அல்ல. ஆக நம்ம கர்த்தரை உயர்த்தி இன்னொரு பாடலில் சேர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் இயேசு ஒருவரே. நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்குகிறவர், நம்மை விட்டு கொடுக்காதவர். எந்த சூழ்நிலையிலும் யாருடைய இடத்துலையும் நம்மை அலட்சியமாக அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. நாங்கள் அந்த பாடலும் சேர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், நான் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் தலை குனிந்த இடத்தில் எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என் கூட கூட வந்தீர். நான் தலை குனிந்த இடத்தில் எந்த தலையை உயர்த்தினீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் வாழ்வு தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறேன். வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் விட்டு கொடுக்கிறவர் அல்லவே அல்ல. வயத்தில் எடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அலைந்து தெரிந்தால் இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்தது தான். இதை திரும்ப வாசித்து கொண்டிருந்தேன், தியானித்து கொண்டிருந்தேன். அதில் பார்க்கும்பொழுது ஆகாருடைய மனநிலைமையை குறித்து இதில் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து, ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம முழிக்கும் பொழுது இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. இரவு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஜபம், ஒரு நம்பிக்கை, நாளைய தினம் காலை எனக்கு நன்றாக இருக்க வேண்டும், அப்படி தான் நம்முடைய விருப்பம் இருக்கும். ஆகாருக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும் அந்த நினப்பு தான் இருந்திருக்கும். அவங்க ஒரு வேளை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அனுப்பி விடுவாங்கன்னு. இல்லை ஒரு வேளை தெரிய வந்திருக்கும் என்றால், காலையில் நம்மளை அனுப்பி விடுவாங்கன்னு தெரியும் என்றால், இரவு முழுவதும் என்ன ஒரு யோசனை ஓடிக்கொண்டிருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அதான் வாசிக்கிறோம், காலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு இல்லாத வேலையாட்களா? எவ்வளவு வேலையாட்கள் இருந்திருக்காங்க. ஆபிரகாமுக்கு இல்லாத மிருக ஜீவன்களா? எவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்தது. ஏதோ ஒரு கழுதையோ ஒட்டகத்தையோ ஒரு ஆளையோ ஏதோ ஒன்றை வைத்து அனுப்பாதபடி சுமையை யார் மீது ஆபிரகாம் சுமத்தி விடுகிறான்? ஆகார் மீது. இதுக்கு ஆகாருடைய தவறு ஒரு பக்கம் இருக்கிறது, தேவனுடைய திட்டம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு ஒரு வேலை என்ன இருந்திருக்கலாம், தனியாக விடுகிறோமே, மனைவி ஆயிற்றே, பிள்ளை, அவனுக்கு விசனமாக இருந்தது தான். இருந்தாலும் வேறு வழி இல்லாதபடி அவன் அனுப்பி விடுகிறான். தொடர்ந்து வாசிக்கிறோம். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்துரத்திலே அலைந்து திரிந்தாள். எங்கே போகிறது என்று தெரியாதபடி சுற்றி கொண்டிருக்கிறார். யோசித்து பார்ப்போம். வசதியாக இருந்த இடத்துல
எஜமானனுக்கு பிள்ளையை பெற்று கொடுக்க போகிறோம், இனி நாம தான் எல்லாம் என்று அநேக கனவுகள் இருந்திருக்கும், ஆசைகள் இருந்திருக்கும், நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆனால் இப்போ எங்கே போகிறது என்று தெரியாதபடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறா. வனாந்தரத்தில் எங்கே போவோன்னு தெரியல. கையில் பிள்ளையை வைத்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். தோளில் சுமை இருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். என்ன செய்ய போகிறோன்னு தெரியல, எங்கே போக போகிறோன்னு தெரியல, அவ்வளவு பாரம். ஒவ்வொரு நாள் காலை விடியும் பொழுதும் எப்படி தான் இருக்குது, ஏதோ ஒரு பயத்தில் பிரச்சனையாக தான் இருக்குது. இங்கே ஆகாருக்கு அதே சூழ்நிலை தான். தொடர்ந்து 15வது வசனத்தை வாசிக்கலாம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது, துருத்தியில தண்ணி செலவழிந்த பின்பு பிள்ளை என்னாக போகிறது, சாக போகிறதுன்ற ஒரு முடிவுக்கு யார் வந்துட்டா? ஆகார் வந்துட்டா. காரணம், அவள் கையில் வைத்திருந்ததான தண்ணீர் முடிவாயிருச்சு. இன்றைக்கி அநேக நேரம் நம்மை குறித்தோ இல்லை நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறித்தோ நமக்கு இருக்கிறதான பணங்களோ, நமக்கு இருக்கிறதான பலனோ, நமக்கு இருக்கிறதான வயதோ ஏதோ ஒன்று வரும்பொழுது நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இது இவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிடுவோம். ஆகாருக்கு அதே தான். தண்ணி காலி ஆயிடுச்சு, இனி பிள்ளை என்ன தான் போக போகுது, சாக தான் போகுது, வேறு வழியே இல்லை. இதற்கு முன்பாக போன வருடம் முதல் சாட்சியின் கூட்டத்தில் வந்தவர்களுக்கு பிள்ளையினுடைய வயது என்ன என்பதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அது கை குழந்தை இல்லை, அவன் ஒரு டீனேஜ் பாய். நீங்கள் வேதத்தை போய் திரும்ப வாசிங்க. இஸ்மவேலுடைய வயது இந்த சூழ்நிலையில் என்ன வயது இருக்குது என்பது தெளிவாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். வயது என்று போடப்பட்டிருக்காது. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம் கொடுத்தது, பிள்ளை கொடுத்ததை வைத்து வயதை சரியாக கணக்கிடலாம். நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அப்போ இந்த பிள்ளை ஒரு சின்ன குழந்தை கிடையாது, நல்ல ஒரு டீனேஜ் பையன். அவன் எவ்வளவு கதறி அழுவான். இவனை ஒரு செடியின் கீழே போட்டுவிட்டு அம்பு எய்யும் தூரத்திற்கு போய் அவள் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இப்போ 2 பேர் அழுகிறாங்க. யார் அழுகிறாங்க? இஸ்மவேலும் அழுகிறான், ஆகாரும் அழுகிறாள். இஸ்மவேல் குழந்தை இல்லை, பிள்ளை, அவன் வளர்ந்தவன். அவன் 2 பேரும் அழுகிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுகிறது எத்தனை பேர் அழுகிறாங்க? 2 பேரும் அழுகிறாங்க. ஆனால் வேதத்தில் தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டார் என்று போடப்பட்டிருக்கு? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தொடர்ந்து வாசிக்கலாம். போதும். இதில் பார்க்குறோம், நான் சொன்னது போல் வேதம் சில நேரங்களில் ஏதோ வார்த்தைகளாக இல்லை, தியானிக்கும் போது நான் அர்த்தத்தை தெரிந்துக்கலாம். தேவன் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்போ தேவன் யாரிடத்துல பேசியிருக்க வேண்டும்? பிள்ளையின் இடத்துல பேசியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இப்படி போடப்பட்டிருக்கணும், தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டார், ஆகார் இடத்துல பேசினார். அப்படி அல்ல. வேதத்தில் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் சில நேரங்களில் மற்றவர்களுடைய ஜெபத்திற்கு நம்மை பயன்படுத்துவார், சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் மற்றவர்களை பயன்படுத்துவார். நமக்கு நினைப்பு வந்துடக்கூடாது, என் ஜெபம் கர்த்தருக்கு கேட்கவில்லையோ, கர்த்தர் ஜெபத்தை ஒருவேளை புறக்கணிக்கிறாரோ. அவர் புறக்கணிக்கிறவரே இல்லை. தொடர்ந்து வாசிக்கிறோம். உனக்கு என்ன சம்பவித்தது என்றால், பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இல்லை தொடர்ந்து வாசிக்கும்போது வாசிக்கிறோம், அவர் ஆகாரின் கண்களை திறந்தார், துருத்திலே தண்ணீர் இருந்தது, அதை குடித்து பிள்ளையும் அவர்கள் குடித்தார்கள். தொடர்ந்து வாசிக்கிறோம், பிள்ளை வளர்ந்தான், தேவன் அவனோடு இருந்தார். இப்போ நான் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் விருப்பப்படுகிற காரியங்களோ, நீங்கள் ஆசைப்படுகிற காரியங்களோ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கும் என்றால், சில நேரம் நினைப்பு வந்துடும், எங்கள் அப்பா அம்மா எனக்கு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கு இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆகார் குறித்து வாசிக்கும் போது இஸ்மவேலுக்கு ஒரு வேளை அந்த நினைப்பு இருந்திருக்கலாம், அம்மா இல்லையேன்னு சொல்லி. ஆனால் ஆகாருடைய நிலைமை செய்ய முடியாத நிலைமை. அவளால் முடியலை. ஆகாரை குறை சொல்லவே முடியாது.
அப்போ சில வேளை உங்கள் பெற்றோரால் உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவர். பெற்றோருக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். ஒருவேளை என் பிள்ளைக்கு என்னால் இதை செய்ய முடியலையே, என்னால் பண்ண முடியலையே, என்னாகுமோ என்ற கலக்கம் இருக்கவே கூடாது. தேவன் அழுகையின் சத்தத்தை கேட்கக்கூடியவர். தேவன் யாரையும் அப்படியே கைவிடுகிறவர் அல்ல. பிள்ளைங்க எப்படியோ போட்டோம், பெற்றோர் எப்படியோ போட்டும் அல்ல. கர்த்தர் 2 பேர் அழுகையின் சத்தத்தையும் கேட்டார். ஒருவருக்கு அவர் பதில் கொடுக்கிறார், இன்னொருத்தருக்கு அவர் பலனை கொடுக்கிறார். ஆனால் 2 பேருடைய தேவையும் கர்த்தர் பூர்த்தி செய்கிறவர். ஆக இந்த ஆலயத்தில் இந்த நாள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். கர்த்தர் நாம மரித்து போயிடும் முடிவுக்கு வந்தாலும், முடிந்து போயிடும் என்ற நினைப்புக்கு வந்தாலும் கர்த்தர் அதற்கு அனுமதிக்கிறவர் அல்லவே அல்ல. ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். இதில் வேணால் இன்னொரு வசனத்தை வேணால் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. 18, 19 வாசிங்க. இந்த காரியங்களை குறித்து 2014-13 இருக்கும். அந்த காலகட்டத்தில் இங்கே தியானிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருவேளை 5 முறை இல்லை 6 விசை நீ அடித்திருந்த, ஏன்னா தீர்க்கதரிசி சொல்கிறான் 50 அடின்னு, அவன் 3 முறை தான் அடிக்கிறான். அதனால் நீ 3 முறை தான் முறியடிப்ப. நீ ஒருவேளை அதிக முறை அடித்திருந்தால் முழுவதுமாக முறியடித்திருப்பேன் என்று சொல்லி. அப்போ தேவனிடத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்களை, கேட்கின்ற காரியங்களை 1 தடவை 2 தடவை இல்லை, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் தொடர்ச்சியால் நிச்சயம் நமக்கு காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஜெபத்தில் சோர்ந்து போய்விடவே வேண்டாம். கேட்கின்ற காரியங்களை மனம் தளர்ந்து விடவே வேண்டாம். சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ காலங்களையோ தவிர்த்து அவைகளை மாற்றக்கூடிய கர்த்தரை பார்ப்போம். கர்த்தர் நன்மைகளை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கூர்மையாக இந்த நாளில் தெளிவாக இருதயத்தை பிளந்தவை உணர்த்தி கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஒருபோதும் அவிவிசுவாசத்தில் வைக்கவே வேண்டாம். கேட்காத ஆகாருக்கு அவள் கேட்கவே இல்லை. ஒருவேளை அவள் அலைந்து திரிகிறத தேவன் வானத்திலேருந்து பார்த்துருப்பார். ஐயோ, இப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வடக்கு போகிறா, தெற்கு போகிறா, மேற்கு போகிறா, கிழக்கு போகிறா, சுற்றி சுற்றி அலைகிறாளே, வேதனை இருந்திருக்கும். ஆகவே தான் அவர் இறங்கி வரக்கூடிய. ஆனால் வாசிக்கிறோம், அவள் அலைந்து திரிகின்ற வேலையில் தேவன் வரல. அவர் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். போகிற வர போனு, என்றைக்கு இதற்கு மேலே முடியாது என்று சொல்லி அவள் அமர்ந்தாலோ அந்த இடத்துல அவளுக்காக தேவன் எழுந்தருளினார். அவர் இறங்கி வரக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய அலைச்சல்களை, நம்ம படுகிற காரியங்களை தேவன் பார்த்து இருக்கிறார். ஆனால் தேவன் மடிந்து போவதற்கோ அழிந்து போவதற்கோ அவர் அனுமதிக்கிறவரே அல்ல. தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடியவர், உங்கள் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்கக்கூடியவர், உங்கள் பெற்றோரின் சத்தத்தை அவர் கேட்கக்கூடியவர். கர்த்தரை அல்லாதபடி நமக்கு ஆட்களே அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு. வாக்குறி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, என்னை கை தூக்கி எடுப்பதற்கு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எல்லாமாய் நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீங்க. மடிந்து போகிற நிலைமையில் என்னை தூக்கி எடுப்பது நீங்கள் மாத்திரம்தான். பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். பேதுரு அலைகளில் அவன் மூழ்கும் பொழுது அவன் மீனவன் தான், அவனுக்கு நீச்சல் தெரியும் தான். ஆனால் அவன் அதை முயற்சிக்கலை. கரங்களை நீற்றி கர்த்தரிடத்திலே அவன் அர்ப்பணிக்கிறான்.
இன்னைக்கு நம்முடைய திறமைகளை வைத்தோ தெரிந்தவர்களை வைத்தோலாம் இல்லை, கர்த்தரிடத்தில் முழுவதுமாக சரணடைவோம். கர்த்தாவே, மடிந்து போகிற எங்களுக்கு எங்கள் தேவை என்னன்னு தெரியும். இஸ்மவேலுக்கு தண்ணீரை கொடுத்த தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் தேவையான காரியங்களை கர்த்தாவே நீங்கள் தந்தவர்கள் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னையா அல்லேலூயா, என்னையா அல்லேலூயா, என்னையா அல்லேலூயா, என்னையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என்னையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா.
மகிமை ஸ்தலத்திலே வாசமாக இருக்கிற எங்களுக்குள்ளாக இருக்கிறதான எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, எங்கள் தேற்றரவாளனே, இந்த காலை ஆராதனையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற ஸ்தானத்திலே வரக்கூடியவர் என்று. கர்த்தாவே, 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடும் பொழுது அங்கே வரக்கூடியவராயிற்று. உம்மை முழு இருதயத்திலிருந்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இங்கே வந்து இருக்கிறதான தேவன் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைங்க ஆண்டவரே. வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த அவளை நீர் சந்தித்ததற்கு பின்பாக பிள்ளையினுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, தாயாருடைய வாழ்க்கையும் மாறினது போல இந்த வேலையிலே ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் எங்களை சந்திங்க. உங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. இந்த நாளிலிருந்து எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் பெற்றோர் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் இந்த நாளிலே மாறட்டும் ஆண்டவரே. வேதத்தை அடிப்படையாக வைத்து கேட்கிறோம், அதில் செய்தது போலவே எங்களுக்கு செய்யுங்க. நாங்கள் மடிந்து போகாதபடி இனி அலைந்து திரிவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கோ நன்மைக்கோ நாங்கள் செல்லாதபடி அவைகள் எங்களிடத்துல வருவதற்கு தேவன் கட்டளையிடுங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த பரிசுத்த ஆராதனையின் மீதியாக இருக்கிற நேரங்களையும் காரியங்களையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மணி துளிகளிலும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய உணர்வும் உள்ளவர்களாக இந்த இடத்துல அமர உதவி பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினிய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வாராக. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிறதானே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. தொடர்ந்து நாம் தியானித்து வரக்கூடியதானே நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அருமையா இந்த மனிதன் இங்கே சொல்லுகிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு. ஆமா, மனிதனுடைய பார்வையில அவன் பலவான், பலவீனன். ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாருமே அவருக்கு ஒன்றுதான். சிம்சோனும் அவருடைய பார்வையில ஒன்றுதான், கிதியோனும் ஒன்றுதான். ஏன் இந்த 2 பேரையும் கோடிட்டு சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு? சிம்சோனை போல பலவான் யாரும் இருந்ததில்லை, இனி இருக்க போறதும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த கிதியோனை போல ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். நம்முடைய மொழியில சொல்லணும்னு சொன்னா தொடை நடுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. தொடை நடுங்கி அப்படின்னு சொல்லி. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னா, ரூத்து கையில மைக்கை நிறுத்தி இங்க வேணா நிறுத்துங்க, மைக்கை கொடுத்துங்க நிறுத்துங்க, அப்ப அது எப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ அந்த அந்த ரொம்ப பயந்த ஒரு சுபாவம் உள்ளவன். இவங்க 2 பேருக்கும் தேவன் ஒருவர் தான். அல்லேலூயா. 2 பேரை கொண்டு எந்த காரியங்களை அவர் சாதிக்கணும்னு நினைச்சாரோ அதை சாதிச்சாரு. அவருடைய பார்வையில் எல்லாம் ஒண்ணுதான். அதே போலதான் இந்த ஆசா சொல்லும்போது சொல்றான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அதை அவன் அறிந்திருந்தான். உம்மால் உதவி செய்ய முடியும் என்று அவன் சொல்லி இருக்கலாம், உம்மால் உதவி நடக்கும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றாங்க? உமக்கு லேசான காரியம். அதை அறிக்கை செய்கிறான். அவன் பலமுள்ளவன் ஆகட்டும், பலன் இல்லாதவன் ஆகட்டும், உதவி செய்து உமக்கு அது ஒரு அற்ப காரியம், ஒரு சின்ன காரியம், ஒரு லேசான காரியம் என்று சொல்லி
கர்த்தருடைய சமூகத்தில் அதை அவன் அறிக்கை செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். சொல்லிட்டு தான் அடுத்த வரியில வரும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. எங்களுக்கு துணை நில்லும்பா. மற்றவர்களை குறித்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அவ்வளவுதான். மற்றவர்களை குறித்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நீங்க துணை நில்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஜபிக்கிறார். இப்படி தேவன் துணை நின்றால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சம்பவங்களை வரக்கூடிய நாட்கள் அப்படியே பார்க்கலாம். இப்படி துணை நின்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டு வரோம். தேவன் துணை நின்றதற்கு காரணம் என்ன? அதுக்கு காரணங்கள் உண்டு. காரணம் இருந்தாதான் அது நடக்கும். அப்ப இங்க இந்த 3ஆம் அதிகாரத்துல அதை நம்ம 14:3 நம்ம பார்த்தோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, இதை பார்த்தோம். அவன் அநேக காரியங்களை அதுல செய்யறான். அநேக காரியங்களை அந்நிய தேவர்களின் பலிபீடம் மறந்துடக்கூடாது. அந்நிய தேவர்களின், அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலிபீடம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பலிபீடம். ஏன்னா தேவனுக்கு அன்னைக்கு பலிபீடம் இருந்துச்சு, பலி செலுத்தினார்கள். அதனால தேவனுடைய பலிபீடம் அல்ல, தேவனை அறியாத ஜனங்களுடைய பலிபீடம் அங்கே இருந்தது. அந்த பலிபீடத்தை அவன் அகற்றி, இரண்டாவது பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டெப் ஸ்டெப்பா இந்த காரியத்தை போட்டிருக்குது. நம்ம இதை அப்படியே பார்த்து வந்தோம். கடைசியாய் வரும்போது அந்த விக்கிரக தோப்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம். விக்கிரக தோப்பு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். விக்கிரக தோப்பு என்றால் என்ன? விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சுற்றிலும் அந்த இடத்துல ஒரு மரங்களால் சூழப்பட்ட, செடி கொடிகளால் சூழப்பட்ட ஒரு இடம். அந்த ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு சிலைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு மரத்தடியிலும் ஒரு தெய்வம் வந்து வைத்து வழிபடுவார்கள். நீங்க அதிக தூரம் போக வேண்டாம். நீங்க போகணும்னு சொன்னா அந்த விமலா கான்வென்ட் ஏத்த அந்த சந்தில போய் பாருங்க. இந்த கல்சாத்தா கோயில்னு ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல பாருங்க, நிறைய மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் இருக்குது. அவைகள் அது இருக்கும். நீங்க பார்க்கணும், அது தெரிந்து கொள்ளுங்க. ஓரளவுக்கு கிராம பகுதியிலிருந்து வந்தவர்கள், ஓரளவுக்கு அடிப்படையில் அந்த இந்து தெய்வங்களை வழிபட்டு வந்தவர்கள் ஆகினால் ஓரளவுக்கு எல்லாருக்குமே அது தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தான் அவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா, அழித்து போட்டான் அப்படின்னு சொல்லி இதில் வாசிக்கிறோம். ஆமாம், அந்த விக்கிர தோப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று பரணிபுத்தூர் ஜபத்துக்கு போகும்போது அந்த அந்த முகிலிவாக்கம் தாண்டினவுடனே இமானு கொஞ்சம் லெஃப்டில் பார்த்துக்கிட்டே வந்தான். நான் கேட்டேன், என்னப்பா பார்க்குற அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஒரு வயல் இருந்துச்சு, அதில் மோட்டரில் தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் அதை தான் பார்க்குறான்னு சொன்னால் அதெல்லாம் மாறி போச்சு, எல்லாம் வீடுகளாய் மாறி போனது. இன்றைக்கு அப்படிப்பட்ட இடங்கள் நம்ம சிட்டிகளில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் அது போகணும். அப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவைகள் இருந்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு சில இடங்கள் அது இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம் அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ இங்கே இருந்தது அவைகளெல்லாம் அவன் என்ன செய்தானாம், அழித்தான். இதில் வரும்போது உங்களுக்கு இந்த விக்கிரகம் என்றால் என்ன, விக்கிரக தோப்பு என்றால் என்ன, விக்கிரகம் என்றால் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். அந்த விக்கிரகம் என்றால் என்ன என்று சொல்லும்போது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு சொன்னேன். அதை வேணா வாசிங்க. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம்னா தொடர்பு.
அதை வைத்து தான் இன்னைக்கு சம்பந்தி என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த திருமணம் நடத்தும் போது அது அந்த இரு வீட்டாரும் ஒருவரை ஒருவர் என்ன செய்வாங்க, ஆண் பிள்ளை வைத்திருவர்கள் பெண் பிள்ளையினுடைய பெற்றோரையும், பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் ஆண் பிள்ளையினுடைய பெற்றோர்களையும் என்ன என்று சொல்வார்கள், சம்பந்தி என்று சொல்வார்கள். சம்பந்தி என்றால் அந்த உறவுகள், அந்த நெருக்கம். அதைத்தான் அந்த சம்பந்தம் ஏது. சிலர் கிராமங்களில் சொல்லுவாங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எங்களுக்கும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல சூழ்நிலைகளில் பல இதில் உண்டு. அதுக்குள்ள நான் கடந்து போல. அப்ப இதைத்தான் இங்க நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆனால் இன்று சபைக்குள்ளாய் நம்ம இருக்கிறோம். இது ஆலயம் அல்ல. திரும்ப உங்களுக்கு உணர்த்துகிறேன், இது ஆலயம் அல்ல, இது சபை. நீங்க அந்த புதிய ஏற்பாட்டில் எந்த இடத்துல வேணாலும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முதல் புஸ்தகத்திலேயே முதல் அதிகாரத்தில் வரும்போது சபை என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்தவான்கள் கூடக்கூடிய இடம். அந்த பரிசுத்தவான்களாய் கர்த்தர் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அவர் பரிசுத்தவான்களாய் பிரித்து வைத்திருக்கிறார். நாம் சபையாய் இருக்கிறோம். இந்த கட்டடம் சபை அல்ல, மறந்துடக்கூடாது. இந்த கட்டடம் சபை அல்ல, இப்படி கட்டி வைத்திருக்கிறது ஆலயம் அல்ல. அதற்குள் வந்து ஆராதிக்கக்கூடிய நாம் தான் யாராய் இருக்கிறோம், சபையாய் இருக்கிறோம். அந்த சபைக்குள் நாம் யாராய் இருக்கிறோம், ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா, மறந்துடக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஆலயம். நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். அப்ப தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நம்ம கெடுப்போம்னு சொன்னா கர்த்தர் இந்த சரீரத்தை என்ன செய்வாரா, கெடுப்போம். நம்ம எப்படி இந்த சரீரத்தை கெடுக்க முடியும்? நம்ம சரீரத்தை கெடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி கெடுக்கிறோம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது எதுவா வேண்டுமான் இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதோடு மாத்திரல, நமக்கே சில நேரம் அது தவறு என்று தெரியும், நமக்கு ஒத்துக்கொள்ளாத காரியங்கள். இவைகளை நாம் செய்யும் போது தேவன் நம்ம என்ன செய்கிறாரா, நம்மையும் அவர் ஏன் நம்ம கெடுக்கணும்? அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நம்மை வேறு பிரித்தார். ஏன் அப்ப நம்மளை அவர் கெடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, அவர் வரும்போது உடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் கரைபடாதபடி குற்றமற்றதாய் காணப்படுவதாக அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை கரைபடுற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னா, கரைபடுற மாதிரி அதை நம்ம நடந்தோம்னு சொன்னா, அங்கதான் கர்த்தர் அந்த தண்டனைகளை அனுமதிக்கிறார். இப்போ சமீபத்தில் இந்த 2-3 நாட்களா நியூஸுகளில், யூடியூப்புகளில் ஒரு சம்பவம் ரொம்ப தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்குது. தமிழ்நாடு அரசை குறித்து. என்ன காரியம் என்ன தெரியுமா? டாஸ்மார்க்கில் 1000 கோடி அந்த லஞ்சம் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதவங்க இல்லை. எந்த மாநிலத்தில் அது இருந்தாலும் அது நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆமாம், கோட்டருக்கும் ஆஃபுக்கும் 10 ரூபா சேர்த்து வச்சு விற்கிறாங்களா. அந்த 10 ரூபா எங்கே போகுதுன்னு அவங்க சொல்கிற கதை. எங்கே போகுதுன்னா, அது மினிஸ்டர் வரைக்கும் பங்கு இருக்கு. 10 ரூபாயை அதிகமாக விற்கிறார்கள் என்றால் அந்த 10 ரூபாயில் அந்த மந்திரி வரைக்கும் அவர்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம போய் வாங்கலை, நம்ம போய் பக்கத்தில் இல்லை, நமக்கு தெரியாது. அப்போ இதுதான் மிகவும் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாதபடி அது மிகவும் வேகம் எடுத்து அந்த காரியங்கள் ஓடிக்கொண்டு. சரி, அது அரசியல், நமக்கு அது வேண்டாம், அது நமக்கு அப்பாற்பட்டது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ நம்முடைய சரீரங்களை நாம் கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? கெடுக்கிறார்.
காரணம் நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆமா, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிறார். திக்கற்றவர்களாய் நம்ம விடுறதில்லை. உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார், பலப்படுத்துகிறார். உன்னை தைரியப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார், தைரியப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்கும்போது அது நடக்காதா? அதுவும் கர்த்தர் சொன்னது தானே. இதுக்கு மட்டும் நடக்கும், அது நடக்காதுங்கிறது இல்லை, அதுவும் நடக்கும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் யார்தான்? நாம் தான். என் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியது நான் தான். கர்த்தருக்குள் எப்படி இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதும், கர்த்தரை விட்டு நான் வெளியிலே போய்விடுவேன் என்றால், கர்த்தரை நான் விட்டு விடுவேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதும் முடிவு செய்ய வேண்டியது யார் தான்? நான் தான். ஆனால் கிரியை செய்கிறது யார்? தேவன். அல்லேலூயா. கிரியை செய்கிறது தேவன், முடிவெடுக்க வேண்டியது நாம். அதற்கு வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். மோசேயை பார்த்து சொல்றார் தேவன், வாசிக்க வேண்டாம், யாத்திராவும் 14:14 வரும். நீ உன் கையில் இருக்கும் கோலை ஓங்கி சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு. தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப அதை பிளந்து விடுறதும் பிளந்து விடாதும் யார் கரத்துல இருக்குது? மோசே கரத்துல இருக்குது. சில வேளை மோசே யோசித்து, என்ன ஆண்டவரே, காலகாலமாய் நிற்கக்கூடிய ஒரு கடல் அது, இதுவரைக்கும் வத்தின மாதிரி சரித்திரமே கிடையாது. இந்த ஆடு ஓட்டுற இந்த கோலை வச்சா இதை பிரிச்சு விட முடியும்? நாங்க என்ன கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம்? புருஷர்கள் மாத்திரம் சுமார் 6 லட்சம் மனைவிகள். ஏன்னா அன்றைக்கு 2-3 மனைவிகள் எல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. நீங்க வேதத்துல நீங்க லைனை எடுத்து பாருங்களேன், இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் வரும்போது அதை கர்த்தர் அனுமதிக்கல. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அதனால பிள்ளைகள், அதோட பிள்ளைகள் ஒருவனுக்கு ஒருத்தி. சரி, அதே 6 லட்சம் பேருக்கு 6 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன். இந்த 6 லட்சமும் 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் 6 லட்சம். அதை மறந்துடக்கூடாது. நீங்க 20 வயதிற்கு கீழ் இருக்கிறவங்களை அன்னைக்கு கணக்கில் சேர்க்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் குழந்தைகள் லிஸ்ட்ல வந்துடும். பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 20 லட்சமா? கூடுதல் இருந்துடும். ஆமா இல்லையா? அன்றைக்கு இருந்தெல்லாம் 12, 13, 8, 9, 10. ஏன்னா எங்க குடும்பத்தில் 9, சிஸ்டருடைய குடும்பத்தில் 9. இப்போ நிறைய குடும்பத்தில் கேட்டாங்க சொல்லுவீங்க அப்படி இருந்ததுன்னு சொல்லி. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் 24. ஒரே அப்பா ஒரே அம்மா. சிஸ்டருடைய அந்த மரணத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட சந்திக்க முடியல, பேச முடியல, அது வேறு. வந்திருந்தாங்க, நான் இங்கே இருந்தேன். அப்போ அன்னைக்கு இருந்த நிலைமைகளில் பிள்ளைகள் அதிகம். இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தான் இப்போ கூட பிள்ளைகள் குறைவு. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மாத்திரம்தான் பிள்ளைகள் குறைவு. நீங்கள் தென்னிந்தியானு பொதுவாக கொஞ்சம் எடுத்துக்கங்களேன், கொஞ்சம் குறைவு, அவ்வளோதான். தென்னிந்தியா இருந்தால் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இது 5ல் கொஞ்சம் குறவுன்னு வைங்க. அதை தாண்டி போயிட்டேங்கன்னு சொன்னால் அங்கே பிள்ளைகள் எல்லாம் 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க தான் இப்போ வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ ஆந்திரா முதல் மந்திரி ஒரு சட்டம் போட்டிருக்கிறார். அங்கே 3 பிள்ளைகளுக்கு மேலாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சில பெண்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இப்போ நம்ம ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திராவில்
சந்திரபாபு நாயுடுன்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவில் முதல் மந்திரி. யாருங்க? அதெல்லாம் எங்களுக்கு எங்கே தெரியும்? அவன் எங்கள் வீட்டுக்கு முதல் மந்திரி யாருன்னு கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். இல்லை ஆமாம், அது கொஞ்சம் பொது அறிவுகளும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நம்ம படிக்க போகிறதில்ல, அது நியூஸை போட்டிங்கன்னா நமக்கு கேட்க போகுது. பொதுவாக நம்ம மண்டையில் ஏறுறது அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அழிக்க முடியாது, மறந்துட முடியாது. அதனால் கொஞ்சம் நாட்டு நடப்புகளையும் நம்ம கொஞ்சம் அந்த பொது அறிவுகளையும் நம்ம என்ன செய்வோம், சேர்த்து வச்சுக்கிறோம். அது நமக்கு எப்போவுமே பயனுள்ளதாக இருக்கும். அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அந்த காரியத்தை, சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ இவ்வளவு பேரும் கடந்து போனோம், சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துருக்கணும். நம்மளும் அர்த்தம் சொல்லுவோம், சூழ்நிலைகள் இப்படி இருக்குதே. சரித்திர வல்லுநர்கள் சொல்லும்போது இப்போ செங்கடல் பிரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய கணிப்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சில வேளை அந்த மோசேன்னு இருக்குது, 10 கமாண்ட்மெண்ட் படங்கள் இருக்குது, மோசஸ் இருக்கு, நிறைய வித்தியாசமெல்லாம் எடுத்திருக்காங்க. அதை குறித்து அதில் கடந்து போகிறதெல்லாம் எப்படி அதை எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 பிரிகிற மாதிரி அது எவ்வளோ தூரமாக இருந்திருக்கும் பிரிகிறது, அவ்வளோதான் நம்ம பார்வையில் தெரியுது. பல கிலோமீட்டர் அது பிரிஞ்சிச்சுன்னு சொல்லி சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பல கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அது பிரிஞ்சது. அப்படி இருந்தால் தான் இத்தனை ஜனங்களும் அதோடு இவ்வளவு மிருக ஜீவன்களும் அவர்கள் இதை அந்த இரவுக்குள்ளாய் கடந்திருக்க முடியும். அதனால இத்தனை கிலோமீட்டருக்கு அது பிரிஞ்சிருக்குன்னு சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. நமக்கு பிரிஞ்சிருக்குன்னா ஒரு இடமா பிரிஞ்சிருக்கு, அதில் உள்ள போயிட்டோம் தான் நம்ம பார்வைக்கு அது தெரியுது இல்லையா? அப்போ மோசே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் யோசித்திருந்தான்னா என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதெல்லாம் அவன் யோசிக்கல. அவன் சொன்னான், கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, செங்கடலே உன்னை 2ஆக பிளக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சிருப்பான். அப்படின்னு போடலை, அவன் 2ஆக பிளந்து விட்டான்னு சொல்லி இருக்குது. தன்னுடைய கையில் இருந்த கோலை நீட்டி சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இவன் அதிகாரத்தை செலுத்தினான். அங்க இந்த அதிகாரம் யார் கொடுத்த அதிகாரம்? தேவன் கொடுத்த அதிகாரம். அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் அங்க பயன்படுத்தினா, ஆனா அந்த அதிகாரத்தை செயல்படுத்தினது யார்? கர்த்தர். அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அதை செயல்படுத்துவது யார்? எங்க இருந்து அதிகாரம் வந்துச்சோ அவர்தான் அதை செயல்படுத்துவார். நம்மளால செயல்படுத்த முடியாது. அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். நம்முடைய வியாதிகளாகட்டும், நம்ம போராட்டங்களாகட்டும், நம்முடைய நெருக்கடிகளாகட்டும், நம்முடைய வியாதிகளாகட்டும், நம்முடைய துன்பங்களாகட்டும், அதன் மீது நம்ம அதிகாரத்தை செலுத்துவோம். ஏன்னா தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்துவோம். அது கிரியை செய்வது யார்? தேவன். நம்ம கிரியை செய்ய முடியாது, அது தேவனுடைய கருத்தில் இருக்குது. ஆமா, இங்க வரும்போது நாம் ஆலயமாய் இருக்கிறோம். அதனால நம்முடைய சரீரத்தை நாம் என்ன செய்வோம்? காத்துக்கொள்வோம். எந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு காத்துக்கொள்வோம். அது நமக்கு நல்லது. இதை சொல்லி முடித்த அதோடு சில காரியங்களை இப்போ நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு அடுத்த காரியத்தை ஒன்று வாசிக்கலாம். அதே அந்த விக்கிரகத்துக்குள்ள வர்றது தான். 1 தெசலோனிக்கர் 1:9 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் அவர்கள் தாமே எங்களை குறித்து, உங்களை குறித்து நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும்
ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினதையும் இனிவரும் கோபாக்கினேன் என்று நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி வரான். இல்லை, தெசலோனிக்கேயர் பட்டணத்திற்கு பவுல் அப்போஸ்தலன் பிரத்யேகமாக இந்த சம்பவத்தை எழுதுறான். இவன் அந்த ஒவ்வொரு நிருபங்கள்லையும் பார்த்தனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களை எழுதி வரான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அதில் எழுதி வரல. அந்தந்த இடத்திற்கு அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவனுங்க எழுதக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி எழுதும்போது தான் அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எழுதுறான். தெசலோனிக்கேயர் ஒரு விசேஷமானவர்கள் அவன் எழுதுறான். ரொம்ப நேசிக்கிறவர்கள், விசேஷமானவர்கள் எழுதிட்டு தான் இந்த வசனத்தில் வரும்போது ஒரு சில காரியங்களை அவன் பர்டிகுலராக குறிப்பிடுறான். ஏனெனில், அந்த ஏனெனில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே சில சம்பவங்கள் இருக்குது. அதுக்கு மேலே சில சம்பவங்கள் இருக்கு. அதில் வேணா 1-2 வசனங்களை வாசிங்களேன். அதாவது 7-8 வாசிங்களேன். இவ்விதமாய் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் அதான் நான் முதல்ல சொன்னேன், இவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள். என்ன விசேஷித்தவங்களா? மற்ற சபைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க? மாதிரியாய் இருக்கிறாங்க. மாதிரினா என்ன? எடுத்துக்காட்டாய் இருக்கிறாங்க. ஓ, அந்த சபையாப்பா. ஆமா, தெசலோனிக்கேயர் சபையா? அவங்க கர்த்தருக்கு பயப்படக்கூடியவங்க, கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கக்கூடிய. இதைத்தான் அங்க சொல்றாங்க. இதைத்தான் அங்க சொல்றாங்க. அப்ப மற்றவர்களுக்கு மாதிரியாய் நின்ற ஒரு சபை, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் நின்ற ஒரு சபை. ஒரு மாதிரியா போயிடக்கூடாது. இந்த மாதிரிக்கு முன்னாடி ஓ போட்டோம்னா அது சப்ஜெக்டே மாறிடும். அவங்க மாதிரியா இருக்கிறார்கள் என்பதற்கும் அவர்கள் ஒரு மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அவர்கள் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் மாதிரியா இருக்கிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ இந்த மக்கதோனியா சபை, தெசலோனிக்கேயர் சபை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சபையாய் நின்றது. ஒரு சாட்சி பெற்ற ஒரு சபையாய் இருந்தது. அதை சொல்லிட்டு தான் வரும்போது, அதோட நான் முடிச்சுட்டு தான் 9வது வசனத்துக்குள்ள வரும்போது, ஏனெனில் இப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க, இல்லை இப்படியெல்லாம் இருக்கிறீங்க, அதை சொல்லிட்டு ஏனெனில் அவர்களிடமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம்னா அதுக்கு அர்த்தங்கள் மாறுபடும். அதாவது அவர்களிடத்தில் ஒரு கடந்து போனதான் பிரவேசம் என்பது. அது சரியான அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னங்கிறத பார்க்கணும். உங்களிடத்தில் அடைந்த பிரயாசம் என்ன அப்படிங்கிறதுக்கு இருக்கணும். அது அங்கே உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் எங்களுக்கு என்பதுதான் அங்கே இருந்திருக்கணும். பிரவேசம் என்பது அவர்களுக்குள்ளாய் இவர்கள் கடந்து போவது. சரி, அது அப்படி நிற்கட்டும். தொடர்ந்து வாசிங்க. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதை நீங்கள் விக்கிரகங்களை விட்டு. அப்போ இவங்க எதற்குள்ள இருந்திருக்கிறாங்க? விக்கிரக வழிபாட்டிற்குள்ளாய் இருந்தவர்கள் இந்த தெசலோனிக்கேயர் சபையானவர்கள். அப்ப அந்த விக்கிரகம் என்பது பல ரீதிகளில் உண்டு என்பதை உங்களுக்கு முன்னாடியே நான் கோடிட்டு சொல்லி இருக்கிறேன். விக்கிரக ஆராதனை என்பது என்ன?
தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதற்கும் முதலிடம் கொடுத்தாலும் அது என்னவா மாறி போகுது? விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் வந்துடுது. ஒரே வார்த்தை சுருக்கம், அவ்வளவுதான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல நான் அதுக்குள்ள கடந்து போகல. அப்ப இவர்கள் எழுத்தின்படியே விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் இருந்தவர்களாய் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் இங்க அந்த மனிதன் சொல்லும்போது சொல்றான் பவுல், விக்கிரகங்களை விட்டு. விக்கிரகத்தை விட்டுட்டீங்கப்பா, அதை நான் தெரிந்து கொண்டேன், நான் அறிந்து கொண்டேன். நான் அறிந்ததை தெரிந்ததை காட்டிலோ நாம் ஆராதிக்கிற தேவன் அதிகமாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் மனிதனுக்கு கோடிட்டு சொல்லுகிறார். விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். அப்போ தேவனிடத்தில் வரவிடாதபடி தடுக்கிறது எது? தேவனிடத்திற்கு வரவிடாதபடி தடுக்கிறது எது? அதாவது விக்கிரக ஆராதனை என்றால் பொதுவாய் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இல்லையா? அப்போ இவர்களை விட்டு தேவனிடத்திற்கு நாம் வரவிடாதபடி நம்மை தடை செய்வது எது? மனம். அவ்வளவுதான். மனம். மனம் என்றால் என்ன? நம்முடைய இருதயம். ஏன் இந்த இருதயம் தடை செய்கிறது? இந்த இருதயத்துக்குள்ள இருந்துதான் என்னென்ன புறப்பட்டு வருதான்? என்னென்ன புறப்பட்டு வருது? நிறைய புறப்பட்டு வருதா? சுருக்கமா சொல்லிட்டு அதுக்கு மேல கேட்கவே முடியாது. ஆமா, இந்த இருதயம் பொல்லாததா இருக்குது. பொல்லாதவைகள் இருந்து ஒரு 13 காரியங்கள் புறப்பட்டு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வரக்கூடிய நாட்கள்ல வேணா பார்க்கலாம். பார்க்கிறது இருதயம் எந்த அளவுல இருக்கும்? அவங்க கைப்பிடி அளவு தான் அவங்கவுங்க இருதயம். அவங்கவுங்க கைப்பிடி அளவு தான் அவங்கவுங்களுக்கு இருதயம். மூளை அவங்க மண்டை எவ்வளவு பெருசுக்கு அவ்வளவு பெருசு மூளை இருக்கும். ஆனா அது செயல்படுற மூளையா, அதான் அறிவுள்ள மூளையா அறிவற்ற மூளையாங்கிறது அவங்க தான் நிதானிக்கணும். அவங்க தலை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு. சில பேர் தலை இவ்வளவு பெருசு இருக்கும், அவங்க பெரிய அறிவாளின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா, சிலருக்கு சின்ன மண்டையா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் மூளை இருக்கும். அவங்க அறிவில்லாதவங்கன்னு சொல்ல முடியாது. மூளையினுடைய அளவை பொறுத்து அவர்கள் அறிவாளியா அறிவில்லாதவர்களா என்று சொல்ல முடியாது. அவருடைய தன்மைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும். எப்படி சரீரத்தில் உறுப்புகளை குறித்து சில காரியங்களுக்கு அதுக்குள்ள நான் கடந்து போகல, அது வேண்டாம் நமக்கு இல்லையா? அப்போ அந்த மனம், அந்த இருதயம், அதுதான் என்ன செய்கிறது? தேவனிடத்தில் மாற விடாதபடி, அந்த விக்கிரகத்திலிருந்து தேவனிடத்தில் மாறி விடாதபடி தடை செய்வது எதுவாய் இருக்கிறது? இருதயமாய் இருக்கிறது, அந்த மனமாய் இருக்கிறது. அப்ப இவர்கள் என்ன செய்தாங்களா? அதிலிருந்து மாறினார்கள், மனம் மாறினார்கள். அதனால ஒரு மனிதனுக்கு மதம் மாற்றம் தேவையில்லை, மனம் மாற வேண்டும். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவனோ எந்த மதத்தை சேர்ந்தவனோ அதெல்லாம் அப்பாற்பட்டது, அது தேவையில்லை. ஒரு மனிதனுடைய மனம் மாற வேண்டும். அவனுடைய தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து, அவனுடைய வீணான பழக்க வழக்கங்களிலிருந்து, அவனை எந்த பழக்க வழக்கங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து அவன் மனம் மாறுவதற்கு தேவை. ஆம், அந்த மனதில் அவன் சில காரியங்களை அவன் நிர்ணயிக்க வேண்டும், சில காரியங்களை அவன் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அது அங்கே என்ன செய்ய முடியும்?
கிரியை செய்ய முடியும். அப்படி என்றால் இந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து தெசலோனிக்கேர் சபையார் என்ன செய்தார்களாம்? தேவனுக்கு நேராக மனம் திரும்பினார்கள். சிலர் சொல்லுவாங்க, நாங்களும் மனம் திரும்பி இருக்கிறோங்க. எப்படி? இயேசுநாதர்கிட்ட இருந்து வேற காரியத்துக்கு மனம் திரும்பி இருக்கிறோம். அது மனம் திரும்புதெல்லாம் இல்லையா? அது மனம் திரும்புறது தான். ஆனா எங்கிருந்து எங்க திரும்புறோங்கிறதான் கேள்வி. சிகரெட்டு குடிக்காதீங்க, நல்லதில்லை. ஏன்னா சிகரெட்டு குடித்தா கேன்சர் உருவாயிரும், சீக்கிரத்தில் நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டுரும். பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த டிபி நோய் வரும், கேன்சர் வரும், ஆஸ்மா வரும், பல வியாதிகள் வரும். இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சிலர் பெருமையாக சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் குடிக்கிறேங்க, நான் ஒரு நாளைக்கு 8 பாக்கெட்டு குடிக்கிறேங்க, நான் ஒரு நாளைக்கு 1 பாக்கெட்டு தான் குடிக்கிறேன், ஏதோ ஒன்று அவர்கள் சொல்லுவாங்க. இதை பீடி இந்த சிகரெட்டெல்லாம் விட்டுரு அப்படின்னா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சா, நான் இப்போ சிகரெட்டெல்லாம் விட்டேங்க, ரொம்ப சந்தோஷம், அப்படித்தான் இருக்கணும். இல்லை, அதுக்கு பதில் பீடி குடிக்கிறேன், அதில் என்ன லாபம்? என்னது அது? சிகரெட்டு குடிக்கணும் மனம் மாறிட்டாங்களாம், அதுக்கு பதில் என்ன செய்கிறாங்களா? பீடி குடிக்கிறாங்களா? இல்லைங்க, அதுவும் இதுவும் கணக்கு தான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லைங்க நான் பீடி குடிக்கிறதும் விட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம், அப்படி தான் இருக்கணும், அதுக்கு பதில் இப்போ நான் புகையில போடுறேன், இந்த பான்பராக்கு, இந்த மாணிக்க சந்து குட்கா, என்னென்னவோ இருக்கு நிறையா. அது அரசாங்கம் தடை பண்ணி இருக்குது. ஆனால் அது கடைகளில் விற்கத்தான் செய்கிறாங்க. மறைமுகமாய் எங்கே ஒளிச்சு வச்சு விற்கணுமோ அதை விற்கத்தான் செய்கிறாங்க. அது நம்ம வாங்கிறது இல்லை, அதனால தெரியல, விற்கத்தான் செய்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? நான் அதை விட்டுட்டேங்க, அதுக்கு பதில் இதை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த பயன்பாடும் கிடையாது. அப்போ மனம் மாறுவது என்பது அதை முற்றிலும் விட்டு விடுவது. மனமாற்றம் என்றால் அது சரியாய் சொல்வது எப்படி சொல்லலாம் தெரியுமா உங்களுக்கு? மனமாற்றம் என்றால் என்ன? மனமாற்றம் என்றால், இப்போ இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த என்சிசி இருக்கும், இல்லை ஸ்கவுட் இருக்கும், அதில் அவங்களுக்கு பிடி மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது இந்த நடக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட்னு ஏதோ சொல்லிக்கிட்டே போவாங்க. அதை வெள்ளைக்காரங்க காலத்தில் ஓலைக்கால் சேலைக்கால்னு கட்டி வச்சு நம்முடைய ஜனங்களை பழகின பழக்கங்கள் உண்டு. அது இப்போ வேண்டாம். அதனால் ஒரு இடத்துல போகும்போது டேண்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க? தெரியாது உங்களுக்கு? அது இல்லையோ? உங்களுக்கு இருந்துச்சா? அப்படின்னு அர்த்தம் என்ன? டேண்டடிஸ்னா கால் அகற்றி வைன்னு அர்த்தம். என்சிசிக்கு என்னப்பா சொல்லுவாங்க? எது? அப்படியே நெல்லுன்னு அர்த்தம், காலை அகற்றி வைக்கிறதுக்கு இல்லை. சரி, நான் தப்பா சொல்றேன்ப்பா. ஏதோ ரைட்டு. இப்போ நீங்க தான் நடைமுறையில் இருக்கிறீங்க, ரைட்டு. சரி, அபவுட் 10 அப்படின்னா என்ன? அப்படியே எங்க திரும்புறது? அப்படியே எந்த பக்கம் இருந்து வந்தோமோ அந்த பக்கம் அப்படியே திரும்பி நிற்கிறது. அதுதான் அபவுட் 10. வலது பக்கமோ இடது பக்கமோ நிற்கிறது அல்ல. நம்முடைய முதுகு எந்த பக்கம் இருந்தோமோ அந்த பக்கம் திரும்பி நிற்கிறது. இதுதான் மனம் மாறுதல். மறந்துடக்கூடாது. மனம் மாறுதல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எந்த பழக்கத்தில் இருந்தோமோ அதை விட்டு முழுமையாய் திரும்புவது தேவனுக்கு நேராய். அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல், மனம் மாறுதல். இப்போ போயிட்டு இருக்கிறவனை அபோட்டுன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் மட்டும் திரும்பி நின்றுட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்?
பிடி மாஸ்டர்னா அந்த கயிறு ஒன்று வச்சுருப்பாங்க விசிலோட சேர்த்து, அதை வச்சு 4 இழுப்பாங்க. இல்லை இராணுவத்தில் போலீஸ் என்றால் அவர்களுக்குரிய தண்டனைகள் உண்டு. அந்த தண்டனைகள் உடனே கொடுப்பாங்க, சுற்றி சுற்றி வா கிரவுண்டுன்னு சொல்லி. அப்போ முழுமையாய் ஒரு மாற்றம், அதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? மனம் மாறினார்கள். மனம் மாறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அநேக தவறுகளுக்கு அது அவர்களை வழி நடத்தி இருக்கும். தெசலோனிக்கர் சபையை அநேக தவறான காரியங்களுக்கு, அநேக பாவமான காரியங்களுக்கு, அநேக மோசமான காரியங்களுக்கு அது என்ன செய்திருக்கும்? வழி நடத்தி இருக்கும். அதனால தான் இங்க வரும்போது நீங்க தேவனுக்கு நேராய் மனம் திரும்பினதை அப்படின்னு இந்த மாதிரி தான் சொல்றான். அப்ப தேவனுக்கு நேராய் அவர்கள் மனம் திரும்பினதுனால அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு முழுமையான மனம் திரும்புதல் நம்மிடத்தில் தேவை. ஒரு முழுமையான மனம் மாறுதல் நம்மிடத்தில் தேவை. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கும் போதுதான் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? துணை செய்யக்கூடியவராய் இருக்கார். நம்ம யாரும் பலவான்கள் கிடையாது. இங்க இருக்கிற யாரும் பலவான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொருவரும் நாம் எப்படிப்பட்டவங்களாய் இருக்கிறோம்? பலவீனங்களாய் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் பலவீனர்களாய் இருக்கிறோம். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், நம்முடைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு கொடுத்தவர். இது துணையின் ஆண்டு, இது துணையின் ஆண்டு. ஆனால் அவர் துணையாய் நிற்பேன் என்று வாக்கு கொடுத்தார். துணையாய் இதுவரைக்கும் நிற்கிறவர் இனியே நிற்பார். அவர் தொடர்ந்து நமக்கு துணையாய் நிற்கணும்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முழுமையான ஒரு மனம் மாற்றம், முழுமையான ஒரு மனம் திரும்புதல் என்றைக்கு நமக்குள்ளாய் வருகிறதோ தொடர்ந்து நமக்கு துணையாய் நிற்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நம்மை மாதிரியாய் நிறுத்துகிறார், சாட்சியாய் நிறுத்துகிறார். இது நிச்சயமா நமக்கு நடக்கும். அப்படியே கண்களை மூடுவோம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மற்ற காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்திருக்கிறோம். ஒரே ஒரு காரியம். தெசலோனிக்கேயர் அங்கு இருந்தவர்களுக்கு மாதிரியாய் இருந்தார்கள். விக்கிரகத்தை விட்டு முழுமையாய் மனம் திரும்பினார்கள். நம்ம சிலையை வச்சு வணங்குறது இல்லை, விக்கிரகத்தை வச்சு வணங்குறது இல்லை. ஆனா தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி வேறு எதுக்கும் முதலிடம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாய் மாறிவிடுகிறது. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை பிரித்தெடுத்த பரிசுத்தவான்களாய் ஒரு சபையாய் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இதற்குள்ள அந்த விக்கிரகங்கள் வரும் என்று சொன்னால் தேவனுக்கு நேராய் திரும்புவதை அது தடுக்கிறது. அதில் பல 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 பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாகத்தான், நமக்கு துணையாய் நிற்கும்படியாகத்தான் சொல்றாரு. நீ முற்றிலும் மனமாற்றிக்கொள், முற்றிலும் மனமாறுதல் உனக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீ என்னுடைய ஆலயமாய் இருக்கிறாய், நான் பிரித்தெடுத்த சபையாய் இருக்கிறாய். அதனால உன்னை நீ மாற்றிக்கொள் என்று நமக்கு ஆலோசனையாய் கொடுக்கிறார், கட்டளையாய் கொடுக்கிறார். இதை நம்ம நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மையை கொண்டு வரும். இந்த வார்த்தைக்காய் நாமெல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
நாங்கள் கேட்பதற்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த வார்த்தையை கூட ராஜா ஏசப்பா நாங்கள் முழுவதுமாய் ராஜா மனம் மாறுகிற பிள்ளைகளாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. நாங்கள் யாருமே விக்கிரக ஆராதனை என்று செய்கிறதில்ல ராஜா. இருந்தாலும் ஏசப்பா, ஏதாவது காரியத்திலே உமக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு இடத்துக்கு ராஜா நாங்கள் கடந்து போகிற பிள்ளைகளாய் காணப்பட்டால் ராஜா ஏசப்பா, அந்த காரியங்களை விட்டு முற்றிலுமாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. அந்த காரியங்களை விட்டு முற்றிலுமாய் நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உமக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க ராஜா. இருந்தாலும் ஏசப்பா, அதற்குரிய பயனை ராஜா உம்மால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ராஜா நாங்கள் சரியான வழியிலே பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, இந்த வார்த்தையை நாங்கள் ஒவ்வொருவரும் மறந்து போகாமல் ராஜா எப்பொழுதும் ஏசப்பா இதை நாங்கள் நினைத்து கொண்டு உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட வரத்தடப்பட்ட பிள்ளைகளோடு கூட நம்முடைய வேலைகள், தொழில்கள், படிப்புகள், பயணங்களோடு கூட இன்றும் என்ன சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.